Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 558 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த வேண்டாடக்கன் முட்டா பைய அத்தாத்தண்டி நோவா கப்பல அலேக்க தூக்கிட்டு வந்துட்டான். இப்ப இந்த ஐலாண்டோட பபுளை பிச்சுக்கிட்டு அது உள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா பபுள் டேமேஜ் ஆகும். இன்கேஸ் பபுள் வெடிச்சதுன்னா கம்ப்ளீட்டா எல்லாரும் அழிஞ்சே போயிருவாங்க. ஆனா அதை பத்தி அந்த எரும மாட்டு பைய முத்துப்பாண்டி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி நோவா கப்பல தூக்கிட்டு வந்துட்டான். வந்தவன் சிரகோஷி கிட்ட பேசுவான், முத்தலகு முத்துப்பாண்டிக்கு முத்தலகு வராதுல்ல, சரி புது காம்பினேஷன்ல வைப்போம். நான் தான் உன்னை தேடிதான் வந்தேன்பா. அவளுக்கு அங்க தூக்கி வாரி போடும். ஜிம்பை கண்டுபிடிச்சிட்டான். அந்த டெக்கன் எரும மாட்டு பைய அந்த ஆக்ஸ் கத்தி எல்லாத்தையும் வீசினால அதே மாதிரி கப்பலை தூக்கி வீசிட்டான்னு அவங்க மைக்கில் சும்மா ஜாலியா பேசிட்டு இருப்பான். நம்ம சிரகோஷி 10 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்தே அவளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அன்னைக்கே முடிவு பண்ணிட்டான். இந்த அளவுக்கு யாருமே அவன் மேல அக்கறை வச்சிருக்க மாட்டாங்க. முத்துப்பாண்டி நான் வச்சேன், ஆனா அவ என்னை அக்செப்ட் பண்ணாம வேணான்னு உதறி தள்ளிட்டான். என்னோட மார்க் ரூட்டை யூஸ் பண்ணி நான் எதை தூக்கி வீசுறனோ அது ஒண்ணு டார்கெட்டை போய் அடிக்கணும், இல்ல பாதியிலேயே எதையாச்சும் இடிச்சு நொறுங்கணும். அது வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதுல இந்த நோவா ஜெயண்ட் ஷிப் வந்து பெரிய கப்பல். இது வந்து அடிச்சதுன்னா எவனும் எஸ்கேப் ஆக முடியாது, அது மட்டும் ஷுவர். அதான் ஐலாண்டே அழிஞ்சிருமே, என்னத்தை எஸ்கேப் ஆறது. அதனால ஒழுங்கா நீ கல்யாணம் பண்ணிக்க ஏத்துக்க, இல்லையா ஃபிஷ்மேன் ஐலாண்டோட சேர்ந்து நீயே சாகு, அதுதான் ஒரே வழின்னு சொல்லி நாங்கூரத்தை சும்மா நச்சுன்னு போடுவான். அதுக்கே அங்க பயங்கரமா அதிரும். மக்கள்லாம் பீதியாயிருவாங்க. மொத்த கப்பல் வந்து விழுந்தா என்ன ஆகும்? இதுல வேற அந்த வடட்சுமி பாஸ், நான் இங்க இருக்கேன், என்னைய மறந்துட்டேன், என்னைய கூட்டு போக. ஐயோ டம்மி பீஸ், நீ லேட் பண்ணிட்ட மேன். இதுக்கு அப்புறம் எல்லாம் உன்னைய காப்பாற்ற முடியாது. சட்டு புட்டுன்னு சாகர வழிய பாரு. ஏன் எனக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டியா? இந்த ஐலாண்டோட சேர்த்து சிரகோஷியே செத்து போறா, நீயும் கூட சேர்ந்து செத்து போ, அதுல என்ன தப்புமா? அட சண்டால பையில இப்படி கோர்த்து விட்டியாடான்னு அவன் கத்திட்டு கிடப்பான். இப்படி அவன் பேசிட்டு இருக்க அந்த கேப்ல அந்த கப்பல் அப்படியே அந்த பபுள் மேல இறங்குது. அதான் அந்த ஐலாண்ட சுத்தி இருக்குதே அந்த பபுள் தான். இப்ப பிரின்சஸ் எங்க கூட்டு போறன்னு தெரியலையே, இதனால அவங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் பார்த்தா ஆளை காணும். ஐயோ சிரகோஷி எங்க போனான்னு சுத்தி முத்தி தேடுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரே பதட்டம், ஏன்னா அவ எங்கேயுமே காணும். அப்பதான் மேல இருந்து சவுண்ட் வரும், நான் இங்கே இருக்கேன்னு. மேல போய் கப்பலுக்கு முன்னாடி கையை விரிச்சுக்கிட்டு நின்னுக்குவா. என்னன்னா தடுக்கிறாங்களாம். மக்கள்லாம் பார்த்துட்டு எப்போ சிரகோஷி அங்க போனாங்க, ஐயோ இது ஆபத்தாச்சுன்னு பதறுவானுங்க. இத்தனை எரும மாடு இருக்கானுங்க, அவ அவ்வளவு பெரிய சைஸ் உருவம். அவ போனதை கூட நோட் பண்ணல, விளங்கிடும் இவனுக்கு இருக்கிறதுக்கு சாகலாம். ஓடியாதான் ஆசைப்பட்டான். ஆனா அந்த வேண்டாடக்கன் இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பான்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே கொஞ்சம் மிரண்டு போய் தான் பார்ப்பாங்க. ஏன் சிரகோஷி இப்படி ஒரு தப்பு பண்ணான்? ஏன்னா தனியா போனா கண்டிப்பா அவன் கண்டம் பண்ணி விட்டுருவான். அது மட்டும் இல்லாம அந்த ஷிப் அவளை நோக்கி தான் பாஞ்சு வருது, அது அவளுக்கு தானே ஆபத்துன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் அவ கண்டுக்கிற மாதிரி இல்ல. கப்பலை தடுக்கிற கண்டி இடையில போய் நின்னுட்டான். ஏன்னா மக்கள் அவ ஃப்ரெண்ட்ஸ் அவ ஃபேமிலின்னு எல்லாத்தையும் காப்பாத்தணும். வேண்டாடக்கனுக்கு சந்தோஷம் தாக முடியல. இவளேதான் இவளைத்தான் நான் தேடிட்டு இருந்தேன். அவ என்னடா நீ என்னத்தாட தேடி வந்த? என் உசுர தானே எடுக்கணும், தாராளமா எடுத்துக்க, டேக் இட், உனக்குதான். ஆனா மத்தவங்களை எதுவும் பண்ணிராத. யூகு கிங்டம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், வேணா என்னைய உன் கூட கூட்டிட்டு போயிருன்னு சொல்லி அவ பாட்டுக்கு மேல போவாளா. இவன் மேல போக போக அந்த கப்பலும் அப்படியே மேல எந்திரிக்கும். இப்படி ஒரு ட்விஸ்டை எவனும் எதிர்பார்க்கல. ஏன் அவளே எதிர்பார்க்கல. ஆனா இப்ப அது பஞ்சாயத்து இல்ல. சிரகோஷி இப்படி பண்ணா அவ உசுருக்கு தான் ஆபத்து. உடனே எல்லாருமே சிரகோஷியை நினைச்சு பதறிட்டு இருப்பாங்க. இங்க ஓடி செம காண்டாயிருவான். அந்த வேண்டாடக்கன் முட்டாளு இந்த ஐலாண்டோட சேர்த்து எல்லாத்தையுமே அழிக்க முடிவு பண்ணிட்டானா? இப்படி எல்லாம் பண்ண சொல்லி அவகிட்ட யாரு சொன்னா? கொய்யால எனக்கே நீ துரோகம் பண்ணிட்ட, முதல்ல நான் ஒன்னதாண்டா பொழக்கணும்னு கொலவெறியில லுக்கூட்டு இருப்பான். இங்க சிரகோஷி மக்களை காப்பாத்துறதுக்காக அவ உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணிட்டான். அதனால அப்படியே பொறுமையா மேல போவா. அவளை பார்த்தோன்னே அசந்துருவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட அவ இப்போ ரொம்ப அழகா இருக்கா. இப்ப என்ன உன் கண்ட்ரியை காப்பாத்த உன் உயிரையே விட தயாராயிட்டியா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட ஒய்ஃபா மாறுறதுக்கு எலிஜிபிள் ஆயிட்ட. நான் தான் வேண்டாடக்கன் நயன். ஆனா பெட்ட நீ இதே அழகோட என் கண்ணு முன்னாடி செத்துட்டின்னு வையன், என் இதயத்துல எப்பவுமே இப்படியே வாழலாம்னு சொல்லிட்டு கத்தி தூக்கி அடிச்சிருவான். அதை நான் அவ கையில வெட்டிரும். உடனே எல்லாம் பார்த்துட்டு பதறுவாங்க. ஐயோ பிரின்சஸ் மாட்டிட்டாங்களேன்னு எல்லாம் கத்துவாங்க. அங்க நிக்காதீங்க பிரின்சஸ், அங்க இருந்து ஓடுங்கன்னு. உடனே வழி தாங்க முடியாம பயந்து போய் விழுந்தடிச்சு அங்க இருந்து வேகமா போவா. ஆனா எங்க போனாலும் தான் அந்த கப்பல் அவளை நோக்கி வந்துகிட்டே இருக்குமே. சோ அதை அவளை வெட்டிட்டு பின்னாடியே போகும். லூஃபி பார்த்துட்டு, என்ன யவஹோஷி, உன்னை நான் என் கூடவே தானே இருக்க சொன்னேன், கேட்க மாட்டியா நீன்னு அவளை காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடுவான். இவ்வளவு நேரம் இங்க சண்டை போட்டதே அவளை காப்பாத்ததான். அவளே அங்க தப்பிச்சு போறான்னா அவளை காப்பாத்த வேண்டாமா? உடனே மத்தவங்க எல்லாம் கேப்டன் ஹோடி, அந்த பொண்ணு ஓடின்னு சொல்லிட்டு திரும்பினா ஆளை காணும். அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க அந்த நோவா கப்பலோட சங்கிலி இருக்குல்ல, அதுல அவனோட ட்ரைட்டன் எடுத்துக்கிட்டு ஏறி மேல போயிட்டு இருப்பான். என் வாயிலேயே ஆப்போசிட்டில வேண்டாடக்குன்னு, ஆனா உன் ஐடியா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்தா வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி இழிச்சுக்கிட்டே மேல ஏறுவான். இங்க பிரின்சஸ் பதறி அடிச்சு வேகமா போவா. ஐயோ வரானேன்னு ஒரு பக்கம் லூஃபி போயிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் நம்ம சஞ்சய் காத்துலயே ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருக்கான். அவனுக்கு இப்ப செம்ம காண்டு. எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் சிரகோஷியவே அட்டாக் பண்ணுவான். இன்னைக்கு அவனை செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு போவானா. லூஃபி சஞ்சயை கூப்பிட்டு இந்த பிளாசாவை பாத்துக்க, நான் அவனை பாத்துக்கிறேன். பட் நம்ம பையன் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால அந்த கப்பல் தண்ணியில போயிட்டு இருக்குது, நம்மால
நம்மளால தண்ணியில போய் சண்டை போட முடியாது. சரி, அப்ப அந்த கப்பலுக்குள்ள தண்ணி இருக்கான்னு சொல்லி ஜின்பை கிட்ட கேட்டா, அவன் எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா வேண்ட டெக்கனும் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன் தான். அப்படின்னா கண்டிப்பா உள்ள ஏர் இருக்கும். நீ ஒண்ணு பண்ணு, இந்த கோரலை கையில வச்சுக்க, அப்பதான் உன்னால சேஃப்டியா போய் சண்டை போட முடியும். ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இதை யூஸ் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி அந்த கோரலை கொடுத்த உடனே இது போதும்னு சொல்லிட்டு நம்ம பையன் நேரா கையை நீட்டி சஞ்சியோட காலை பிடிப்பான். எப்படியாச்சும் ஷிரோகோஷியை காப்பாத்தி கொண்டு வா, உன்னை நம்பிதான் நான் அனுப்பி வைக்கிறேன் பானா, நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி, பி ஹாப்பின்னு நம்மால வெறித்தனமா கிளம்புறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.